ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்னைக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு ஆவல். அந்த இன்னொருத்தருக்கும் இவர் வீட்டில் எப்படியா சாப்பிட்ணுன்னு ஒரு வெறின்னு சொல்லணும். ஒரு சுபதினத்தில் விருந்து நடைபெற்றது. இவர் அவரை கூப்பிட, அவர் இன்றைக்கி ஃப்ரீ, நான் வரேன் சாப்பிட அப்படின்னு வந்தார். தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. பாயசம் உறிஞ்சி குடித்தார். சூப்பர், ஆஹா அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் இருந்தவர், எல்லாம் அவன் செயல் அப்படின்னார். அவர் நினச்சிட்டாங்க, அதாவது இந்த க்ஷணம் இங்கே உட்காந்துட்டு இப்படி விருந்து ரெண்டு பேரும் மனம் விட்டு உரையாடிட்டு சாப்பிட்றதுங்கிறது முன்னாடி தீர்மானிக்கப்பட்ட ஒரு டிட்டர்மெண்ட் ஒன். எல்லாம் அவன் செயல். இப்பேற்பட்ட ஃபிலாசபி நம்ம நண்பர் பெரிய தத்துவ ஞானியாக இருக்கிறதுங்கிறது நமக்கு எவ்வளோ பெருமை அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் அவர். அதே மாதிரி அடுத்தது உருளைக்கிழங்கு பால் கூட்டு போட்டாங்க. ஆகா, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அதுதான் இவர் ஒரு மாற்றிக்கிட்டு. அதுக்கும் பக்கத்தில் இருந்து சொன்னார், எல்லாம் அவன் செயல். இப்போ தான் அவருக்கு டவுட்டே வந்தது. என்னடா இது, முன்னாடி ஃபிலாசபின்னு நினச்சோம், இப்போ எல்லாம் அவன் செயல் அப்படின்னு இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு சமயம் இவர் தான் சமைக்கிறாரோ. வீட்டுக்காரம்மா முன்னாடி இவரை கேட்க வேண்டாம், அது நாசுக்காக இருக்காது அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் வந்தது பாருங்க, சாம்பார் ரசம் சுட சுட கம இவரால் தாங்கவே முடியல. ஆகா, ஓ பேஷ்னு கத்தியே விட்டார். அதுக்கும் அவர் அமைதியாக சொன்னாங்க, எல்லாம் அவன் செயல். இவருக்கு தாங்கவே முடியல, என்னடா இதுக்கும் எல்லாம் அவன் செயல்ங்கிறாரு அப்படின்னு அவர் ரசத்தை கையை குழிச்சுட்டு அப்படி உறிஞ்சும் போது இவரோட இடது ஏழாவது வலதையை பிடிச்சிட்டு, எல்லாம் அவன் செயல்ங்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அப்புறம் சொன்னாராம், நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்க இல்லையா பாயசம், அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சது. அப்போ அது எப்படி சுட இருக்குது? இருங்க எனக்கு சொல்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பால் கூட்டு சாப்பிட்டீங்களே, ஆமாம், அதுவும் கமன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுவும் அவன் செயல். சரி, அப்போ குழம்பு ரசம்லாம் கொதிக்க இருந்தது, அதுவும் அவன் செயல். எல்லாமே அது குழம்பு ரசம்லாம் 10 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு ஏன் சுட இருக்குன்னா எல்லாத்தையும் அவனில் தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு அவர் போட்டு உடைக்க இவருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. அப்புறம் என்ன, வேற என்ன, இவர் அவரை பார்க்குறதும் கிடையாது, அவர் இவரை பார்க்குறதும் கிடையாது. 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. நட்பு விரிசல் என்ன போயே போயிடுது. எல்லாம் அவன் செயல். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஆல்.